பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உயிர் தெழுந்த நாளிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுவும் எங்களோடு பேசும். நல்ல பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. Hallelujah. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசுவானவரை தேடி கல்லறைக்கு போகிறார்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்தபொழுது அவர் பாடுபடவும் 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியதாயும் இருக்கிறது என்று அவரே சொன்னார். தேவனோட வார்த்தைகள் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் இவர்கள் எல்லாரும் கல்லறைக்கு போகிறார்கள், தேடி ஓடுகிறார்கள். கல்லறை புரட்டப்பட்டிருக்கிறது. கல்லறையில் வைத்த இடத்துல இயேசுவானவர் இல்லை. பயப்படுகிறார்கள். அவர்களை எல்லாருக்கும் ஒரே கலக்கமாக இருக்கிறது. அந்த கலக்கத்தை பார்த்து அங்கே பிரகாசம் உள்ள 2 தேவ தூதர்கள் இந்த ஸ்திரீகள் எல்லாம் பயப்பட்டு நிற்கிற பொழுது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று கேட்டுவிட்டு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேவ தூதன் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஸ்திரீகள் எல்லாம் ஓடுகிறார்கள். நீ அநேகர் கல்லறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். என் ஜனமே, என்றைக்கு ஒருவரை நீங்கள் மரித்து அடக்கம் பண்ணுகிறீர்களோ அதுவே நீங்கள் அந்த கல்லறைக்கு போகிற கடைசி நாள். ஒருவேளை அவர் உயிர் தேட மாட்டார், அவர் அப்படியே தான் கிடப்பார். அப்படி என்றால் நீங்கள் கல்லறை திருநாள் பொழுது இப்படி எந்தெந்த நாளில் நீங்கள் கல்லறைக்கு தேடி போகலாம், போகட்டும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் உயிர் தெழுந்தவர் எங்கே போனார்? உயிர் தெழுந்தவர் என்ன செய்தார்? அதைத்தான் இன்றைக்கு நாம் பேச போகிறோம். அதை தான் தேவன் இந்த ஆலயத்திலும் இன்றைக்கு இந்த உஷ்ண வேளையிலே செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, என் உறவுகளே, நீ ஒரே ஒரு காரியத்தை நீ தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார், உயிர் தெழுந்தும் இருக்கிறார். அவர் இங்கே தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்போ அவர் இங்கே இல்லை என்றால், அவர் அந்த கல்லறையில் இல்லை என்றால், அவர் உயிர் தெழுந்து எங்கே போனார்? பிதாவாகி தேவன் அவரை உயிரோடு எழுப்பி எங்கே அனுப்பினார்? நீ உண்மையிலே எருசலேம் தேசத்தில், எருசலேம் தேவாலயத்தில் நீ தேவனோட உயிர் தேடுதலை கொண்டாட முடியவில்லை. அவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கூடாரத்தை எருசலேமாய் வைத்து, இந்த கூடாரத்தை பரிசுத்த பர்வதமாய் வைத்து, இந்த கூடாரத்திலே சகல சேனைகளையும் கூப்பிட்டு துதிக்கும்படியும், அவர் உயிர் தெழுந்தார் என்று இந்த பூமிக்கு அறைகூவல் இடும்படியும் தேவன் வைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, நீ தேவனோட பண்டக சாலையிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு வந்து இந்த வார்த்தையை, இந்த செய்தியை பூமி எங்கும் அடித்து கொண்டு போய் அநேகரோட இருதயங்கள் திறக்கப்படவும், செவிகள் திறக்கப்படவும், இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற உணர்வு உண்டாகும்படியும் செய்வாயாக. அவர் இங்கே இல்லை, ஆனால் அவர் இங்கே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் இங்கே இல்லை என்று தேவ தூதர்கள் சொன்னார்கள்.
ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. ஏனென்றால் நான் கல்லறைக்கு தேடி போகவில்லை, தேவனுடைய பர்வதத்துக்கு தேடி வந்திருக்கிறேன். ஒரு அல்லையே சொல்லுமே. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பிதாவாகிய தேவன் அவரை எங்கே எழுப்பி அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி முதலாய் அவர் இந்த ஆலயத்திற்கு, இந்த கூடாரத்திற்கு தான் தேவன் எழுப்பி அனுப்பினார். ஒரு அல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. ஒருவேளை நீ நேற்று வரை பொல்லாங்கில இருந்தாலும், நீ நேற்று வரை பாடுகளோட இருந்தாலும், நேற்று வரை உபத்திரவங்களோட இருந்தாலும், நேற்று வரை நீ தீங்கு அனுபவிக்கிறவளாய் இருந்தாலும், நீ கஷ்டப்படுகிறவர்களாய் இருந்தாலும், இன்றைக்கு தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். பொல்லாத பொல்லாங்கிலிருந்து உங்களை காக்கும்படியும் தேவன் உங்களை, இன்னை வந்திருக்கிற உங்களையும் இந்த ஊழியக்காரனையும் இயேசுவானவர் ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பி இங்கே இன்றைக்கு இப்பொழுது அவரை அனுப்பி இருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே. இன்றைக்கு என்றைக்கும் சொல்லுவேன், இயேசு உயிர்த்தெழுந்து முதலாவது வந்தது இந்த கூடாரத்திற்கு. ஒரு அல்லையே சொல்லுமே. அதற்கு சாத்தானும் அவன் சேனைகளும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு அல்லையே சொல்லுமே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனங்களை வாசிக்கல. அவர் உங்கள் எல்லாரையும் இங்க இருக்கிற என் ஜனமே, உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் இந்த பூமியின் குடிகள் எல்லாம் இந்த கூடாரத்துக்குள் வருவார்கள். அன்றைக்கும் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுவார். அன்னைக்கு யார் யார் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்குவார். ஒரு அல்லையே சொல்லுமே. இயேசு உயிர்த்தெழுந்ததே நம்மை ஆசிர்வதிக்க, இந்த சபையை பொல்லாங்கிலிருந்து விலக்க, என் ஜனமாகிய உங்களை பொல்லாங்கனிடத்திலிருந்தும் பொல்லாங்கிலிருந்தும் விலக்கும்படியாக. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். என்னை பொல்லாங்கிலிருந்து முதலாவது விலக்கிவிட்டார். இனி பொல்லாங்கு இல்லை, பொல்லாங்கு செய்கிறவன் இல்லை, பொல்லாங்கன் இல்லை. அல்லேலூயா. உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, யார் யாருக்கு என்னென்ன பொல்லாங்கு இருக்கோ, பலவீனம் என்கிற பொல்லாங்கு, நோய் என்கிற பொல்லாங்கு, கடன் என்கிற பொல்லாங்கு, உபத்திரவம் என்கிற பொல்லாங்கு, வியாதி என்கிற பொல்லாங்கு, கஷ்டம் என்கிற பொல்லாங்கு, வேதனை என்கிற பொல்லாங்கு, என்னென்ன பொல்லாங்கில் சிக்கி இருக்கிறீர்களோ எல்லா பொல்லாங்கும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதா. உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை அது என்ன சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய பிள்ளை, அவருடைய நேச பிள்ளை, அவர் பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எதற்காக? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கு. வந்து இயேசுவோட உயிர்த்தெழுதல் வருகிற பொழுதெல்லாம் உன் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், இயேசு உயிர்த்தெழுந்ததே என்னை பொல்லாங்குகளிலிருந்து விலக்க. இயேசு உயிர்த்தெழுந்ததே, தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினதே எங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பி இருப்பாரே. ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியும்? ஊழியக்காரனோட ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியும்? இந்த தேவனுடைய கூடாரத்தின் ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியும்? இனி தேவனோட ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவரும் இல்லை. அதற்கு உயிர்த்தெழுந்த இயேசுவே சாட்சியாய் இருக்கிறார், அனுப்பின பிதாவே சாட்சியாய் இருக்கிறார். அல்லேலூயா.
இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், இனி ஆசீர்வாதங்களுக்கு இருந்த எல்லா தடைகளும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் விலகி போனது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தது சாதாரணமான காரியம். ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு பேச போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அதில் நீங்கள் கவனிப்பீர்களா, உங்கள் இடத்திற்கே என்ன சொல்லுகிறார்? உங்கள் இடத்திற்கு அல்ல. அப்படின்னா நிறைய இடத்துக்கு போனான்னு அர்த்தம். அதுக்கு என்ன? உங்கள் இடத்திற்கே. அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயும் அவர் அனுப்பலன்னு அர்த்தம். இந்த பூமியின் குடிகளும் வாழ வேண்டும் என்று விரும்பி தான் உயிர்த்தெழுந்து அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமாகிய நீங்கள் பூமியின் குடிகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் தகப்பனை போல, என் ஆண்டவரை போல, என் அப்பன் இயேசுவை போல தன் ஜனங்கள், தம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள், என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்த இந்த பூமியில வேறொரு தெய்வம் இல்லை. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்? வாழ்க என்று சொன்னார். அதே தேவன்தான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களையும் ஊழியக்காரனுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட ஜனங்களையும் அவரை நம்பி இருக்கிறவர்களையும் பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு தன் திருவாயை திறந்து வாழ்க என்று வாழ்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அவர் வாழ்கன்னு சொன்ன பிறகு நம் வாழ்க்கையை யார் தடுக்க முடியும்? இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்தது எவ்வளவு உண்மையோ, என் ஜனமாகி நீங்கள் வாழ போகிறது, தேவனோட வார்த்தைகளின்படி வாழ போகிறது அவ்வளவு உண்மை. வாசிப்போமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர்கள் சீஷர்கள் அல்ல, கல்லறைக்கு ஓடினவர்கள். இயேசு எங்க இருக்கிறாரா என்று பார்த்தவர்கள், ஐயோ தேவனுடைய சீஷர்களிடத்தில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி இந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஓடுகிறதை பார்த்து, ஐயோ நான் உயிர்த்தெழுந்ததை குறித்து என் பிள்ளைகள் சொல்ல போகிறார்களே அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் பார்த்து அவருக்கு எதிர்பட்டு, இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் ஜனமே, எப்படி இந்த இயேசு உங்களை வாழ்த்துகிறாரோ, வாழ்க என்று சொல்லுகிறாரோ, நீங்களும் தேவனோட ஜனங்களை பார்த்து மனதார சொல்ல வேண்டிய வார்த்தை வாழ்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. யூதாசை போல சொல்லிவிடக்கூடாது. யார் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேடி இங்கே வந்திருக்கிறீர்களோ, இல்லை இன்னும் ஜனங்களுக்கு சொல்ல போகிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு அவர் எதிர்பட்டு தாமே என்ன அர்த்தம்? அவரே எதிர்பட்டு குறுக்க நின்று உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து, இந்த பாக்கியம் சீஷர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. 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 தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தான் உயிர்த்தெழுந்ததை தரிசனமாய் காண்பிக்கிறார். நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி முதலாய் அவர் மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை தேவன் மகதலேனா மரியாளுக்கு கொடுத்தார். முதல் தரிசனமானார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. யார் அவரை நேசிக்கிறார்களோ,
யார் அவரை தேடுகிறார்களோ, யார் அவர் மேல் அன்பு வைக்கிறார்களோ, அவர்களின் அன்பையும் அவர்களின் தேடுதலையும் அவர்களின் நேசத்தையும் பாசத்தையும் அவர் காண்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமே, முதல் தரிசனமானார். ஒரு அல்லையா சொல்லுமே. சீஷர்களாம் நினைப்பார்கள், ஐயோ அவரோட இருந்தோ, அவரோட நடந்தோ, அவரோட படுத்தோ, அவரோட புசித்தோ, ஆனால் நம் இவர்களை போல இருட்டோட அதிகாலையில் நாம் தேடி போகவில்லையே என்று ஒரு அல்லையா சொல்லுமே. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கே சில சபையில் வந்து ஆராதனை வச்சுருவாங்க. இந்த அதிகாலை ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் நிறைய சபையில் சுகந்த வர்க்கத்தோடு எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு அல்ல, அந்த ஆசீர்வாதம் நமக்கே. ஒரு நிலையா சொல்லுமே. அடுத்து இயேசு உயிர் தெழுந்ததே, ஐயோ நாம் பயந்து 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 இந்த பூமியிலே வாழ்ந்தது போதும் என்று சொல். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு பயம், அது இல்லாமல் ஐயோ அவரை அடித்தார்களே, அவரை அடக்கம் பண்ணி விட்டார்களே, இனி என்ன நடக்கும் என்கிற பயம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னென்ன பயம் இருக்கிறதோ எல்லா பயப்படுறவர்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஒரு அல்லையா சொல்லுவோமே. பேதுரும் அப்படித்தான். அன்றைக்கு இயேசுவை அடித்த பொழுது பயந்து போய் அவரை அறியேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு நாள் பேதுருவையே அடித்த பொழுது அவர் பயப்படாமல் இருந்தார். எப்படி வந்தது? இயேசு உயிர் தெழுந்ததை பார்த்ததினாலே உண்டானது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்ததினாலே உண்டானது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்பு தாசனமாக யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு அவ்வளோ பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனிடத்தில் இருந்தது. அடுத்து அவர் எழுப்பினது, நீயும் நானும் பயப்படாது இருக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்க உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எதற்கு பயப்படுகிறாய்? என்ன காரியத்திற்கு பயப்படுகிறாய்? இயேசு உயிரோடு இருக்கையில் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதிருங்கள். ஊழியம் செய்கிறவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி, என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அன்னைக்கு அவர் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டார்? கல்லறையில் அடக்கப்பட்டவராய் அல்ல, உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீயும் நானும் ஆராதிக்கிற இன்றைக்கு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டார். இருக்கிறவராய் தேவனோட நியாய தீர்ப்பு நாள் வரை காணப்படுவார். அதற்கு பின்பும் அவர் காணப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மார்க்குவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அன்னைக்கு அவரோடு இந்த சீஷர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு காரியம் இந்த பூமியிலே நடந்ததில்லை. உயிர்த்தெழுதலின் முதல் காரணர் இயேசுவானவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. யார் பார்க்கலையோ அவங்க நம்ப மாட்டாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன்னு சொன்னா, யார் அவரை பார்க்கவில்லையோ அவர்கள் அவரை பார்க்க முடியும் என்று நம்ப மாட்டார்கள். இப்படித்தான் அன்னைக்கு இருந்த சீஷர்களும் இப்படித்தான் இருந்தார்கள். எல்லாரும் பார்த்தால்தான் நம்புவார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது
நம்பவில்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. மொத்தம் ஒரு ஆள் சொன்னாங்க, நம்பல. அப்புறம் தேவன் மறுரூபமாகி அப்புறம் தரிசனமாகி காண்பிக்கிறார். அவர்களும் போய் அதை சொன்னாங்க, அவர்களும் நம்பவில்லை. இப்படித்தான் அநேகர் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர் இங்கே உயிரோடு இருக்கிறார் என்று யார் நம்புகிறீர்களோ நீங்கள் அவரை முகமாய் இப்பொழுதே இந்த உஷ்ண வேளையிலே நீங்கள் அவரை தரிசிக்கலாம். அல்லேலூயா. நம்பவில்லை. அதன் பின்பு 11 வரும். போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 11 சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். முதல்ல அவர் சொன்னா நம்பல, அப்புறம் நடந்து வராங்க, அவங்க சொன்னா நம்பல. அவர் இங்கே தான் உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் காணப்பட்டார். அவர் காணப்படும்படி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். 6வது காரியம், அவர் உயிரோடு எழுப்பினதே நீயும் நானெல்லாம் சந்தோஷமா இருக்கும்படியாகும். பிரச்சனைகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை, பாடுகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லாத மனுஷர்கள் இல்லை. நிறைவானது வரும்பொழுது குறைவானது மறைந்து போகும், ஒழிந்து போகும், அழிந்து போகும். நிறைவான கிறிஸ்து வருகிற பொழுது இந்த குறைவாய் இருக்கிறவைகளெல்லாம் மாறி போகும். நிறைவு என்றால் கிறிஸ்து வர வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். பயப்படாதேன்னு சொல்லிட்டார். என்ன நடந்தது? யோவான் 20:20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். என்ன பாருங்க என்றுச்சு. இப்படி சொல்லி கைகளையும் விலாவையும் காண்பித்தார். கையை பார், ஆணினால் கடாவப்பட்ட அந்த தொலை இருக்கிறது என்றுச்சு. அடுத்து விலாவை காண்பித்தார். இங்கே பார், அந்த ஈட்டிலே குத்தின அந்த தொலை இருக்கிறது என்று காண்பித்தார். அதை பார்த்த உடனே சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அன்னைக்குதான் இயேசு கிறிஸ்துவை பிடித்த நாளிலிருந்து, கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த நாளிலிருந்து பயந்து நடுங்கி மறுதலிச்சு இப்படியே இருந்த சீஷர்கள் ஒரு உயிர் தெழுந்ததை பார்த்த பின்புதான் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்படியானால் அதுக்கு அர்த்தம் என்ன? நீ பயந்த பயங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டும்படிதான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கிறிஸ்துவை எழுப்பி கைகளையும் விலாவையும் அன்றைக்கு காண்பித்தவர் இன்றைக்கும் இங்கே காண்பிக்கும்படிதான் உயிரோடு எழுப்பி இங்கே முதலாவது அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உனக்கு தீராத ஒரு ஆசை இருக்க வேண்டும், உனக்கு தீராத ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், தேவன் மேலே தீராத ஒரு பிரியம் இருக்க வேண்டும், தீராத பக்தி இருக்க வேண்டும். தோமா மாத்திரம்தான் பார்ப்பாரா? நீர் தோமாவுக்கு மட்டும்தான் காண்பிப்பீரா? அன்னைக்கு இருந்த அந்த சிஷ்யர்கள் மட்டும்தான் பார்ப்பார்களா? எங்களுக்கும் காண்பியும். நாங்களும் அந்த விழாவில் இருந்த ஆழத்தை பார்க்க வேண்டும். உடைய கைகளில் இருக்கிற அந்த தொலையை நாங்கள் பார்க்க வேண்டும். நீ உயிர் தெழுந்ததை பார்க்க வேண்டும். அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் வருகிற பொழுதே உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. இப்போ உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நீ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. உன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா, உன் இயேசு உயிர் தெழுந்தாரு நமக்காக குடும்பத்தில் உயிர் தெழுந்தாருங்கிற எண்ணம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. பணம் பொன் பொருள் எது இருந்தாலும் இல்லாமல் போன உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் உணர்வு வருகிற பொழுது
உன் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத சந்தோஷம் வந்துவிடும். அல்லேலூயா. நீ தேவன் நம்மை சந்தோஷப்படும்படி தேவன் கைகளையும் விலாவையும் இன்றைக்கு நமக்கு உயிரோடு எழுந்தவராய் அன்றை காண்பித்தவர் இன்றை காண்பிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஏழாவதாக அவர் உயிர்த்தெழுந்தது நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் அந்த சீஷர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த பூமியிலே பெரிய ஊழியம் செய்யும்படி அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்யும்படி வைத்தது. இன்னைக்கு அவர் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமும் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமும் இந்த தேசத்திலே பெரிய எழுப்புதலையும் பெரிய அறுவடையையும் பெரிய நம்பிக்கையும் பெரிய விசுவாசத்தையும் தேவன் கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு கடைசியாய் ஊழியக்காரன் அடியானையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடனே முடிவு பரியந்தம் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதை விட உயிர் தெரிந்த செய்தி உங்களுக்கு என்ன வேணும்? அவர் உயிரோடு இருக்கிறத காண்பிச்சாரு, உயிரோடு வாயை திறந்து சொன்னதை சொன்னாரு, சந்தோஷப்படும்படி வைத்தாரு. எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஏழாவதாய் அவர் சொல்லுகிறார், வாசிப்போமா? இதுதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் எனக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ என்னென்ன சொன்னாரோ அவைகளை நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு இதுவரை நான் உபதேசம் பண்ணினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உபதேசம் பண்ணுங்கள் என்றார், உபதேசம் பண்ணினேன். நீங்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சீஷர்களை பார்த்து அடியானாக பால் ஜோசப்பை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவருடைய சீஷனாய் இருக்கிற அடியானோடு கூட இருக்கிறேன் என்றவர் என்னோடு கூட இருக்கிற என் ஜனமாகிய உங்களோடும் அவர் இருப்பாராக. இந்த 7 ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். சந்தோஷமா இருங்க. தேவன் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இவ்வளோ பெரிய தெய்வம் நீ நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளோ பெரிய தெய்வம் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு காணப்படுகிறவராய் காணப்பட்டார். இந்த இயேசு நீயும் நானும் சந்தோஷப்படும்படி வைத்தார். இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். எல்லாரும் கண்களை மூடும். அவரிடத்திலே சொல், ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தது இதற்காக தானா? எனக்காக தானா? என்னை நேசிக்க, என்னை பார்க்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை பொல்லாங்கிலிருந்து விலக்க, என்னை வாழ்க என்று சொல்ல, என்னை பயப்படாத என்று சொல்ல, இதற்காகவா பிதாவாகிய தேவன் நம்மை எழுப்பினார்? பிதாவாகிய தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசுவின் பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இயேசுவை அவர் எழுப்பினார். இயேசுவின் பிள்ளைகளோடு இயேசு இருக்க வேண்டும், இயேசுவின் சீஷனோடு இயேசு இருக்க வேண்டும் என்று உயிரோடு எழுப்பி இருக்கிறார். வேற என்ன வேண்டும் இந்த பூமியில்? மீட்பர் உயிரோடு இருக்கிறையில என்ன குறைவு இருக்கிறது மனமும் அவரிடத்திலே சொல்லிவிடு. என்ன குறையோடு வந்திருக்கிறேன், என்ன தேவைகளோடு வந்திருக்கிறேன், இது நடக்குமா என்று வந்திருக்கிறேன், என் வாழ்க்கை மாறுமா என்று வந்திருக்கிறேன், என் சரீரம் சுகமடையுமா என்று வந்திருக்கிறேன், என் கடன்கள் அடைக்கப்படுமா என்று வந்திருக்கிறேன், என் குடும்பம் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்களா என்று வந்திருக்கிறேன். இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள்,
நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தாம் சொன்னபடி உயிர் தெழுந்த என் தகப்பனாகிய நசரேனாக இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி. பொல்லாங்கனிலிருந்து விலக்கும்படி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினீரே, உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை பயப்படாதிருங்கள் என்று சொன்னவரே, உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு காணப்படுகிறவராய் காணப்பட்டீரே, உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனமாகும்படி வந்தீரே, முதல் தரிசனம். உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சந்தோஷப்படுத்தும்படி உயிரோடு எழுந்து இங்க வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இதோ முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, உம்முடைய வாக்குக்காக, எங்களோடு நீ இருக்க போறதற்காக உமக்கு கோடி நன்றி. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதி. எங்களை இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ்த்தும், எங்களை சந்தோஷப்படுத்தும். எங்களோடு கூட இரும். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.